الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى فيه القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أحسب الناس أن يتركوا أن يقولوا آمنا وهم لا يفتنون ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين أما بعد قال النبي صلى الله عليه وسلم أنه قال حجبت النار في الشهوات وكفت الجنة في المقاري أو كما قال عليه السلام புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும் அவர்கள் அடியேற்று பின்பற்றி வாழ்ந்திட்ட உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் கண்ணியமிக்க இமாம்கள் மீதும் இன்னும் உலகத்து மூமின் முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையாலும் கிருபையாலும் அவனுடைய கண்ணியமான இந்த ஜும்மாவுடைய தொழுகை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய பள்ளியிலே அமர்ந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய இறை நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவுடைய உரை ஈமானின் பெருமதி, அதனுடைய அந்தஸ்து, அதனுடைய தரஜா, அதனுடைய மதிப்பு என்ன என்பதுதான் இந்த ஜும்மாவுடைய தலைப்பாக இருக்கிறது. காரணம் என்ன சொன்னா, இன்றைக்கு முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய எல்லோரும் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனா அந்த ஈமான் பரிசுத்தமானதாக இருக்கிறதா, அல்லாஹ்வுக்கு உகப்பானதாக பிரியமானதாக இருக்கிறதா, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழியை பின்பற்றியதாக இருக்கிறதா என்று பார்த்தோம் சொன்னால், அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வசனம் சூரத்துல் ஆராஃப்ல, காலத்தில் ஆராஃபும் ஆமன்னா, நாட்டுப்புறத்து அரபிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க ஆமன்னா. அல்லாஹ் சொன்னா வலாக்கின் கூலு, அப்படி சொல்லாதீங்க, அஸ்லம்னா, நாங்க இஸ்லாத்துல இருக்கோன்னு சொல்லுங்க. எப்படி அல்லாஹ் சொல்றான், நாட்டுப்புறத்து அரபிகள் எல்லாம் வந்து அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சொல்றாங்க, காலம் ஆமன்னா, நாங்க ஈமான் கொண்டிருக்கோம்னு சொன்னாங்க. அல்லாஹ் சொன்னா வலாக்கின் கூலு, இப்படி சொல்லுங்க, அஸ்லம்னா இஸ்லாத்துல இருக்குன்னு சொல்றாங்க, நாமுக்கா முஸ்லீம். அதற்குண்டான காரணத்தை அதே தொடர் வசனத்தை அல்லாஹ் சொல்லும்போது சொன்னா வலம்மா யதுகுல் ஈமான் குலூபிக்கும், உள்ளத்துல ஈமான் இல்லை. அதனாலதான் அந்த ஈமானுடைய அந்த பெருமதி என்னன்னு விளங்காதனாலதான் அந்த உள்ளத்துல போய் சேராம உதட்டளவு, தாடியில, தொப்பியில, ஹிஜாப்ல, நாம்கா முஸ்லிம் பேர்ல ஆமீனா அப்துல்லா இந்த அளவுக்கு இருப்பதனாலதான் ஈமானுடைய பெருமதியை உணராம இருக்கின்றோம். அந்த ஈமானுடைய பெருமதியை, அதனுடைய தரஜாவை, அதனுடைய அந்தஸ்தை, அதனுடைய மதிப்பை, அந்த விலை மதிப்பில்லாத ஈமான் நமக்கு ஈஸியா கிடைத்ததுனால இருந்தோம். எந்த அளவுக்கு சொன்னா, பாபா அப்துல் காதர், மாமா அப்துல் ரஹ்மான், உம்மா ஆமீனா, மகா முந்தாஜி, பரம்பரையாக நாங்கள் இஸ்லாத்துல இருக்கிறோம், எங்க பாப்பா வழி வந்து நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் பரம்பரை முஸ்லிம் என்று சொல்வதனால் என்னவோ அந்த ஈமானுடைய அந்தஸ்தை, அந்த மதிப்பை, அந்த தாற்பயத்தை, அந்த சகாபாக்கள் இந்த ஈமானை பெற்றதற்காக பட்ட பாடுகளை, துன்பங்களை, துயரங்களை, நபிமார்கள் பட்ட அந்த படுகொலைகள், வரலாறுகளை படிப்பதால் மறந்து போய் இருப்பதால் என்னவோ தெரியல, முஸ்லிம்கள் அந்த ஈமானை இழந்த வாழ்க்கை இந்த உலகத்தை வாழ்ந்துட்டு. ஒரு அழகான அன்னி ஆணை பார்த்து விட்டால் ஆமீனாவை ஆயிஷாவை சொல்றா, இவர்தான் என் கணவர். ஏமா அவர் காபீர்மா? இல்ல, எனக்கு அவர் தான். எனக்கு கட்டி தெரியாது, நான் ஓடி போட்டேன். ஈமானை இழந்து திருமணம்,
நௌதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கொஞ்சம் பண கஷ்டம், பொருளாதாரம், யார் கிளம்பு கேட்டு பார்க்கிறார், ஒன்னும் வழி இல்லை. சேட்டு கடையில் அடமானம், வட்டி இல்ல பேங்க்ல லோன், அதெல்லாம் அந்த இதுல கூடு இந்த இதுல கூடாது. ஹராமை ஹலாலாக்குவதற்கு நம்ம மக்கள் வச்சிருக்காங்க இல்லையா ஷரியத் ஃபைனான்ஸ். ஷரியத்னால என்ன? இஸ்லாமிய சட்ட நடைமுறை. அதுல ஃபைனான்ஸே கிடையாது, வட்டியே கிடையாது. ஆனா வச்சிருக்க பேரு, கல்விக்கு பேர் முத்துமாறன். அப்போ வட்டியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கணும். கொஞ்சம் நோய் வந்துடட்டும், கொஞ்சம் நோய், எதெல்லாம வைத்தியம் செஞ்சு பார்க்கறான், போராடி பார்க்கறான், எதெல்லாம செஞ்சு பார்த்துட்டு வாப்பா. யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க நோய்க்கும் பார்க்கணும் பேய்க்கும் பார்க்கணும்னு சொன்னாங்க. அதனால மலையடி சித்தத்தை போய் வந்துருச்சு. கழுத்துல 2 கயிறு, இடுப்புல 2 கயிறு, அவர் கொடுத்த அந்த வெத்திலையில தடவை லேகியத்தை எடுத்து உள்ள சாப்பிடணும். குஃப்ரியத்துல போகக்கூடிய சூழ்நிலை, தகடு தட்டு தாயத்தை அணியக்கூடிய, ஏன் எந்த முசிபத்து தண்ணி அண்டி விடக்கூடாது என்பதற்காக நோயினுடைய விஷயங்கள்ல பார்க்கணும். அதே போன்று பிள்ளை பேர் இல்லையா, எல்லாம் மருத்துவம் செஞ்சு பார்க்கறாங்க. கடைசியில ஆத்தங்கர தாயம்மாக்கு ஒரு தங்க தொட்டில வச்சுட்டு அவங்க கொத்துன்னு பிள்ளை போட வச்சிருவாங்க. ஈமானை இழந்த சூழ்நிலை. அப்ப அந்த ஈமானுடைய பெருமதி நமக்கு தெரியவில்லை, ஈமானுடைய அந்தஸ்து தெரியவில்லை. ஈமானை இழந்து மரணித்தால் நம்முடைய இறுதி வாழ்க்கையும் கியாம வாழ்க்கையும் நரக வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை குர்ஆனில் சொல்லப்பட்ட விஷயங்களை உணராம கொஞ்சம் முன்னாடி எப்படி தள்ளி நெருங்க. அப்படிப்பட்ட அந்த ஈமானை அல்லாஹ் தன் திருமறையில சொல்லி காட்டுகிறார். ஈமானிய சோதனை 2. ஒன்று நல்லடியார்களுக்கு உண்டான சோதனை, இன்னொன்று கெட்டடியார்களுக்கு உண்டான சோதனை. ஒன்று நன்மையை நாடி சோதிப்பது, இன்னொன்று அவர்களை தண்டிக்க நாடி சோதிப்பது. பாவத்தை விட்டு விலகுவதற்காக, தௌபா மீட்சி பெறுவதற்காக. நல்லடியார்களுக்கு உண்டான சோதனை அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இல்லையா சூரத்துல் பக்ரா, வஇனிப்தலா இப்ராஹீம ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபாத்தமஹுன்ன. என்னுடைய அடியா, இன்னொரு வசனத்தில் திரும்ப சொல்றான், வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா, என்னுடைய நண்பன், நேசன், தோழன். அப்படிப்பட்ட அந்த இப்ராஹிமை கலிமாத்தி, சில கட்டளைகளை இட்டு சோதித்தேன் ஃபாத்தமஹுன்ன, அவர் அப்படியே கட்டுப்பட்டு செயல்பட்டார். அப்ப நல்லடியார்களுக்கு அல்லாஹ் சோதிப்பதாக அல்லாஹ் சொல்லிட்டார். சமூதுடைய கூட்டத்தாருடைய விஷயங்களை பாருங்க. 6 சமூது கூட்டத்தாருடைய விஷயங்கள். சமூது கூட்டத்தாருக்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் நபியாக அனுப்பப்பட்டார். எவ்வளவு சொல்லி சொல்லி பார்த்தார். நம்ம எத்தனை ஜும்மா அட்டெண்ட் பண்றோம், எத்தனை தர்பியாக்கள் அட்டெண்ட் பண்றோம், எத்தனை தஜ்கியாக்கள் அட்டெண்ட் பண்றோம். ஏன்னா கொஞ்சம் கூட நம்மகிட்ட மாற்றம் வரலையா? இதே போல மாற்றம் அங்கேயும் வரல. கடைசி அவங்க என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை நீங்க கண்கூடாக நாங்கள் பார்த்தாதான் நம்புவோம் நீங்கள் நபி என்று. ஏன் உங்களுக்கு ஒரு மனிதரை போய் எங்களை மாதிரி மனிதரை போய் அனுப்பிச்சிருக்காங்க, ஒரு மாணவர் அனுப்ப வேண்டாமா அப்படிங்கிற மாதிரிலாம் கிண்டல் பண்ணி கேலி பண்ணி அவரை ஒரு நோஸ் கட் பண்ணி, ஏன்னா அவங்களுடைய காலங்கள் அப்படித்தான். அப்ப அப்படிப்பட்ட அந்த கூட்டங்கள் என்ன கேட்டது, அல்லாஹ்வுடைய அத்தாட்சி நாங்கள் கண்ணால பார்க்கணும். சரி, என்ன அத்தாட்சி வேணும்? உங்க விருப்பத்துக்கே விட்டுறேன், என்ன அத்தாட்சி வேணும்னு. இந்த பெரிய மலை, இந்த மலையை 2ஆ கலந்து ஒரு கருப்பினி ஒட்டகம் வெளியே வரும். அது வெளியே வந்து குட்டி போடணும், பால் குடிக்கணும். நாங்க அதை கண்ணால பார்க்கணும். அப்ப அல்லாஹ் ஒருவருடைய சுன்னா என்ன அப்படின்னு சொன்னா, எந்த கூட்டத்தை அழிக்க நாடி விட்டானோ அவர்கள் கேட்பது இதுதான் கடைசியாக அத்தாட்சி. அத்தாட்சி கேட்டும் மறுதளிக்கக்கூடிய நிராகரிக்கக்கூடிய கூட்டத்தை அல்லாஹ் எப்படி அழிச்சா பல்வேறு வரலாறு சொல்லி காட்டுறான். நம்ம இந்த தலைப்புக்கு பொருத்தமான ஒரு விஷயம் என்ன இங்க கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னா, ஈமானுடைய பெருமதி என்பதற்கு அல்லாஹ்வுடைய அத்தாட்சி ஒட்டகம் வந்தது, குட்டி போட்டது. அல்லாஹ் சில கட்டளைகளை இட்டான். குட்டி ஒரு நாள் பால் குடிக்கணும், நீங்கள் ஒரு நாள் பால் குடிக்கணும். அங்க உள்ள ஒரு பொது கிணத்துல தாயும் குட்டியும் தண்ணி குடிக்கும், அன்னைக்கு நீங்க தண்ணி எடுக்க கூடாது. இது அவங்களுக்கு ஒரு பெரிய இடைஞ்சலா பின்னால மாறும்போது ஒட்டகத்தையும் அங்க உள்ள 9 ரவுடிகளை வச்சு ஒட்டகத்தை கூறு போட்டான். சாதிகளை சிலத்தை கொல்ல திட்டம் போட்டான். அல்லாஹ் சொன்னான், அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள், நானும் சூழ்ச்சி செய்தேன். அப்ப அங்க என்ன ஏற்பட்டது, ஒரு பேரிடி, சரியான ஒரு சப்தம் தான் அவர்களை அடித்தது சொல்றான். சரி, இங்க என்ன விஷயம் என்னன்னு சொன்னா, ஈமான் கொண்டிருந்த அந்த சோதனை அல்லாஹ் கட்டளையிட்டு சோதிக்கும் போது கெட்ட அடியார்கள் அத்தாட்சி கேட்டார்கள். அத்தாட்சி
கொடுத்த போதும் ஈமான் கொள்ளாம முரண்டு விடிவாதம் பிடித்து மறுதளித்தார்கள். அல்லாஹ் அதாவை விட்டு அழிச்சான். ஆனால் வைதித்தலா இப்ராஹிம் ரப்பு கலிமாத்தி பார்த்தமுன்ன நபிக்கு எல்லாமே கட்டளையிட்டு சோதித்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை அறுத்து பலியிட சொன்னா தைரியமா போனார், அறுக்க போனார், ஆட்ட கொடுத்தான். நமது மன்னனுக்கு தாவா செஞ்சிருந்தாங்க, தாவா செய்ய போனாங்க. போன இடத்துல நெருப்பு குண்டத்தை தீக்கு போடுனா நெருப்பை குளிர்ந்த பூஞ்சோலையா அதை மாத்திக்காங்க. அப்ப நல்ல விளங்கிக்கணும். இங்கே ரெண்டு விஷயங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது. ஈமானுடைய பெருமதியை அல்லாஹ் சோதிப்பது இரண்டு விஷயம். ஒன்று நல்லடியார்களுக்கு உண்டான சோதனை, இன்னொன்று கெட்டடியார்களுக்கு உண்டான சோதனை. கெட்டடியார்களுக்கு உண்டான சோதனையில் அவர்கள் அந்த தௌபா செய்து பாவ மீட்சி பெற்று விட்டால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கவுமுகளை போல பாதுகாத்துருவான். நபியே பத்துவா செஞ்சு போனா கூட, அழிச்சுன்னு சொல்லி போனா கூட அவர்கள் தௌபா மீட்சி செஞ்சுட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான். இதான் ஈமானுடைய அம்சம். ஈமான்னா என்ன? நிறைய பேருக்கு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஈமான்னா ஏதோ ஒண்ணு சொல்றாங்க, நான் சலாம் சொன்னா ஆமா அது அலைக்கும் சலாம் கரெக்ட், பேர அனுப்பிருக்காரு, அப்ப இது ஈமான் இருக்கு. ஈமானுடைய அளவுகள் தெரியல. அல்லாஹ் சொல்லி காட்டுற ரப்புல் மலாயிகத்தி வ குதுபிஹி வ ரசூலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி லில்லாஹி தஆலா. முதல்ல அல்லாஹ் ஒருத்தன் நம்புவது, அவனுக்கு யானதொன்றை இணையாக்க கூடாது. மலாயிகா மலக்குமார்கள் வானவர்களை நம்புவது, கண்ணுக்கே தெரியாத ஒளியினால் படைக்கப்பட்ட மலக்குமார்களை நம்புவது. அவ எப்படிப்பட்ட மலக்குமார்கள்? ஒவ்வொரு மலக்குமார்களுக்கும் ஒவ்வொரு பணி. ரகீபுன் அதீத், இந்த இரண்டு மலக்குமார்கள் தோல் புஞ்சத்திலிருந்து எழுதிட்டு இருக்காங்க. முன்கர் நக்கீர் கபூர்ல வந்து கேள்வி கேட்பாங்க. சூர் ஊதக்கூடிய மலக்கு, வகி கொண்டு வரக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஒவ்வொரு நரகத்தை பாதுகாக்கக்கூடிய, சொர்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய, இப்படி ஒவ்வொரு மலக்குமார்களுக்கும் ஒவ்வொரு வேலைக்கு பல லட்சம் கோடி மலக்குமார்கள் அல்லாஹ் படைச்சிருக்கான். அந்த கண்ணுக்கே தெரியாத மலக்குமார்களை பில் ஹைப், மறைவானதை ஒரு மூமின் நம்பணும். அடுத்து என்ன? கிதாப், வேதங்கள். 1,24,000 நபிமார்கள் வந்ததாக வரலாறு சொல்லப்படுகிறது. குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்ட 25 நபிமார்கள். அந்த நபிமார்கள் காத்தமுன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு நாபாத நபி, அவர்களுக்கு பிறகு ஒரு நபி கிடையாது என்பதை உறுதியாக நம்பணும். வல் யௌமில் ஆகிர், மரணத்துக்கு பிறகு ஒரு கபருடைய வாழ்க்கை இருக்கு, கபருக்கு பிறகு எழுப்புதல் இருக்கு, எழுப்புதல்ல கியாமத்துடைய விசாரணை இருக்குது என்பதை நம்பணும். வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி, எனக்கு ஒரு ஹைர் நலவோ வ ஷர்ரோ கேடோ ஏற்படுதுன்னா லில்லாஹி தஆலா, அல்லாஹ்வை கொண்டுதான் என்று நம்ப வேண்டும். இந்த கடைசியா சொன்ன விஷயம் தான் ஈமானுடைய பெருமதி. இந்த ஈமானுடைய பெருமதியை அல்லாஹ் சொல்லி காட்டும் போது நீ நம்புனிலா, அல்லாஹ் ஒருத்தன் என்ன நீ நம்புனிலப்பா, எனக்கு யாரும் இணைக்காம நீ இலாசா வாழ்றன்னு சொல்றீல, அந்த நம்பிக்கையை, அந்த ஈமானை நான் சோதிப்பேன். சூரா அன்கபூத் 29 அத்தியாயம் 1, 2, 3 வசனங்களை புரட்டி பாருங்கள். அல்லாஹ் கேட்கின்றான், அஹஸிபன் நாஸு ஐயத்ரகு ஐயகூல் ஆமன்னா வ ஹும் லா யஃப்துனூன். அஹஸிபன் நாஸு, மக்களே, மனிதர்களே, ஐயத்ரகு ஐயகூல், நீங்கள் சொல்கிறீர்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று, அந்த ஈமானை நான் சோதி தெரியாமல் விட்டு விடுவேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? சோதிப்பேன் சொன்னா எதுக்காண்டி? அதை தொடர் வசனத்தில் 3 வசனத்தை சொன்னா, யார் உண்மையாளன் சதகோ கதிபு, பொய்யன் யார், உண்மையாளன் யார் என்பதை நான் சோதி தெரிய வேண்டும். இந்த சோதனை உங்களுக்கு மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வலக்கது பதனல்லதீன மின் கப்லிஹும், உங்கள் முன்பிருந்தவர்களை நான் சோதிச்சேன். ஆதம் நபி தொட்டு உலக அழிவு நாள் வரை மக்கள் அனைவர்களுக்கும் சோதனை. அதிலே சிறந்த சோதனை, அதிகப்படியான சோதனை நபிமார்களுக்கு, வலிமார்களுக்கு, அன்பியாக்களுக்கு, அவுலியாக்களுக்கு தான் அதிக சோதனை. நமக்கெல்லாம் கொஞ்சம் தானே சோதிக்கிறான். அவங்க ஈமான் மாதிரி நமக்கு இல்ல, அவர்களுக்கு டபுள் மடங்கு சோதனை. ஒரு 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 அத்தாட்சி போதும். நபிசுல்லாஹு சொன்ன அந்த சம்பவம், சக்கராயத்து காலில் இருக்கும், அவங்களுக்கு உடம்புல காய்ச்சல் கொதிக்கிறது. ஒரு சஹாபி வந்து கேட்கிற, யார சொல்லலாம் உங்களுக்கு ஏன் இந்த அளவுக்கு கொதிக்கிறது? அதாவது பல போர்வைகள் போர்த்தப்பட்டு போர்வையும் தாண்டி வெப்பம் அடிக்கிறது. அதை அந்த சஹாபி கண்ணுற்று உணர்ந்து கேட்கின்றார். சொன்னார் நபிசுல்லாஹு, உங்கள் இருவருக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த சோதனை எங்களுக்கு நபிமார்களுக்கு என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், நபிமார்களுக்கு அதிக சோதனை. அப்ப இந்த ஈமானுடைய பெருமதி அல்லாஹ் சோதிக்கும் போது நம்முடைய ஈமான் எந்த தரஜாவில், எந்த அந்தஸ்தில், எந்த பக்குவத்தில் இருக்க வேண்டும் என்பதை நாம எப்படி தெரிஞ்சு கொள்றது? நபிமார்களை பார்க்கணும், நபிமார்கள் வரலாறு பார்க்கணும், சகாபாக்களுடைய வரலாறுகளை பார்க்கணும். ஈமான் அவங்க விஷயத்தான் நம்ம உரசி பார்க்கணுங்க. ஒரு சின்ன ஒரு புயல்
நெவர் புயல் புரவி புயல் வந்த உடனே 4 நாள் தொழில் ஸ்தம்பிச்ச உடனே அந்த மழை காத்துனால தொழில் மின்சாரம் போக்குவரத்து தொழில் எல்லாம் தடைப்பட்ட உடனே நம்முடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது? நாசமா போன புயல் வந்து சேர்ந்து சொல்றாங்க. பேய் காத்து, நாசமா போன காத்து, பனைமரத்தை வாழை மரத்தான் சாச்சிட்டே இருக்கு. நாளைக்கு தான் ஒரு விவசாயம் பண்ணு அறுவடைன்னு வச்சிருந்தேன், நாசமா போனது. நோவுல நாசமா போனதா? நல்லா பாதுகாக்கணும். அல்லாவுடைய அருள் குர்ஆனிலே சொல்லி காட்டினாங்க. வான்சல மினஸ்ஸமாஇ மாஅன் ஃபஅக்ரஜ பிஹி மின ஸமராத்தி ரிஸ்கல் லக்கும். என்னப்பா நாசமா போன மழை, பேய் மழை, பேய் காத்து சொல்றீங்க? என்னுடைய அருள் தான் அல்லாஹ் சொல்லி காட்டினாங்க. என்ன அருள்? அல்லாஹ்வுடைய மழை வானத்திலிருந்து இறக்கி வைப்பதா சொல்றானே. நீங்கள் எத்தனை ஹெச்பி மோட்டரை வச்சு அடிச்சாலும் சரி, ஏன்னா குளம் ஏரி கிணறு என்ன 100 ஹெச்பி 2 ஹெச்பி போதும், 100 ஹெச்பி வச்சு அடிச்சாலும் விவசாயம் செழிக்க வேண்டும் என்று சொன்னால் விவசாயி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை மேமலை பொழியணும். ஏன்? இந்த ஒரு வித்து பல 100 வித்துக்களாக மாறுவதற்கு உண்டான ஒரு பயனுள்ள சத்து அமிலம் அதில் இருப்பதாக நீங்க விஞ்ஞானி கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அதைத்தான் நல்லா சொல்றாங்க. அன்சல மினஸ்ஸமாஇ மாஅன் ஃபஅக்ரஜ பிஹி, அஹ்ரஜ் வெளிவர செய்யறான். எதை? மின ஸமராத்தி ரிஸ்கல் லக்கும், உங்களுடைய ரிஸ்கை, கேப்பையோ கேழ்வரகோ பாஸ்மதியோ பொன்னியோ 5000 5080 ஏன்னா தலப்பா கட்டு பிரியாணில கை வைக்கணுமே, இல்ல 5000 பவுன்ல போய் சைவ உணவுல கை வைக்கணுமே. வச்சிருக்கு பூமி முளைச்சு வந்தா தானே. அழிஞ்சு போச்சுன்னா, மக்கி போச்சுன்னா, மழை இல்லாம செத்து போச்சுன்னா என்னுடைய ரிஸ்க்னு சொல்றான். நம்ம இன்னைக்கு பேய் மழை, பேய் காத்து, நாசமா போன காத்து நோதுக்கலாம். அப்ப நம்ம என்ன ஈமான் கொண்டோம் சகோதரர்களே? கடைசியாக நான் முதல் சொன்ன ஈமான்ல ஒரு 6 அம்சம், கடைசியா சொன்ன அம்சம் என்ன? வல்கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி லில்லாஹி தஆலா. எனக்கு ஏற்படக்கூடிய ஹைர், நலவு, தீங்கு எல்லாமே அல்லாஹ் எனக்கு எது விதியின்படி நடக்கிறது என்று நம்பிக்கை கொள்ளாமல் பேய் காத்து பேய் மழை அல்லாஹ்வுடைய நியமத்தை திட்டமே. இதுதான் சஹாபாக்கள் செஞ்சாங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் செஞ்சாங்களா? அவங்களுடைய ஈமானை உரசி பார்க்க வேண்டும். மழை காத்து கொஞ்சம் மேகம் இருட்டாயிருச்சுன்னு சொன்னா, கொஞ்சம் காத்து அதனுடைய டெசிபல் இருந்து கூடிச்சுன்னு சொன்னா உடனே பள்ளியை நோக்கி விரைவார்கள். அதுதான் ஈமான். எத்தனை பேர் பள்ளியை நோக்கி ஓடி வந்தோம் மழை பெய்யல, சரி பள்ளிக்கே வர முடியல, என்ன பாதைகள் எல்லாம் வெள்ளம், வீடை எத்தனை பேர் பள்ளியாக மாத்தணும், சஜிதால இருந்து அழுகட்டும். இதுதான் ஈமானிய பெருமதி சகோதரர்களே. அல்லாஹ் எல்லா வகையிலும் சோதிப்பான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான் உங்களுடைய ஈமான. சூரத்து பகரா 2வது அத்தியாயம் 155வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. எல்லா வகையிலும் சோதிப்பான் சொல்றான். பயம், பசி, பொருளாதாரம், விவசாயம், உயிர். அந்த நேரத்தில் அந்த ஈமான் நம்ம கரெக்டா இருக்கிறோமா? சஹாபாக்கள் வாழ்க்கையை உரசி பார்க்கணும். அல்லாஹ்வுடைய ஈமானை சொல்லி காட்டும் போது தரஜாவுடைய கடைசி அந்தஸ்து சர்டிபிகேட் கொடுக்குறான். அந்த சர்டிபிகேட் நமக்கு இன்னைக்கு இருக்குதா? ரலியல்லாஹு அன்ஹு வரதுவன். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ் பொருந்திக் கொண்டார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறானே. அந்த சர்டிபிகேட் நம்மகிட்ட இருக்காங்க. நம்முடைய ஈமானை உரசி பார்த்து பார்ப்போம் சஹாபாக்கள் வாழ்க்கையோட. சுப்ஹானல்லாஹ். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய கணவர் மரணித்து கிடக்கிறார். அந்த நேரத்தில் இது போன்ற ஒரு சிறந்த கணவர் எனக்கு கிடைக்க மாட்டாரே என்று கவலை விட்டு கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார்கள். ஈருடன் ஓருடனாக வாழ்ந்த அந்த வாழ்க்கை, ஒரு தாய் இருந்தால், ஒரு தந்தை இருந்தால், ஒரு அண்ணன் இருந்தால், ஒரு தம்பி இருந்தால், ஒரு மாமன் இருந்தால், ஒரு மச்சான் இருந்தால் 3 நாள் தான் துக்கம் அனுஷ்டிக்க இஸ்லாம் அனுமதிக்கிறது. கணவனுக்கு மட்டும் 4 மாசம் 10 நாள். அப்படிப்பட்ட பெருமதியான அந்த கணவனை இழந்து தவித்து அழுது கொண்டிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். உம்மு சலமாவே பொறுமையை மேற்கொள்ளுங்க, நான் ஒரு துஆவை கற்றுத் தரட்டுமா? கற்றுத்தாருங்கள். யாரும் சொல்லுவோம் நம்மகிட்ட சொன்ன என்னங்க சொல்லியிருப்போம்? கணவனை இழந்து இருக்கக்கூடிய ஒரு மனைவிட்ட போய் எம்மா கொஞ்சம் பொறுமையை மேற்கொள்ளுமா, அல்லாஹ்வுடைய சோதனமா, ஒரு துஆ ஓதுமா, ஒரு குர்ஆன் எடுத்து ஓதுமா, அவங்களுக்கு தான் பாம உங்களுக்கு வந்தா தெரியும். நீங்க என்ன செய்வீங்க? பொண்டாட்டி பிள்ளைகளோட வாழலையா? நான் அப்படிப்பட்ட வாழ்க்கை இழந்து நிற்கிறேன். நாளைக்கு என் மகன் கல்யாணம் யார் நடத்துவது? என் மகனுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டும், யார் நடத்துவது? இவர் விட்டு விட்டு போன வியாபாரம் பல கோடி பல லட்சங்களை கடனாக விட்டிருக்க யார் வசூலிப்பது? என்னுடைய வாழ்க்கை இல்லறத்தை யார் நிறைவு செய்வது? இனி என் வாழ்க்கை எதிர்காலம் என்ன? இது சோதனை உங்களுக்கு வந்தா தெரியும். வேலையை பார்த்துட்டு போங்க.
என்று அந்த வேதனை குரலில் பெண்கள் ஏவிலே பலகீனமாக சொல்லக்கூடிய வாழ்க்கை. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், யார் சொல்லலாம், கற்றுத்தாருங்கள். இதுதான் ஈமானிய பெருமதி சகோதரி. அல்லாஹ் மஅஜூர்னி ஃபி முஸீபத்தி வஹ்லுப் லி கைரன் மின்ஹா சொன்னார்கள். அல்லாஹ் மஅஜூர்னி ஃபி முஸீபத்தி, யா அல்லாஹ் இந்த முஸீபத், இந்த சோதனை எனக்கு ஏற்படுத்திட்ட, நான் பொறுத்துக் கொள்கிறேன், பொறுமையை மேற்கொள்கிறேன். வஹ்லுப் லி, எனக்கு நீ கைரன் மின்ஹா, இந்த இழப்பை விட சிறந்த இதை தா. அல்லாஹ் கொடுக்கலையா? இதுதான் ஈமான். நபியே கணவராக பின்னாளில் அவர்களுக்கு வாய்க்க பெறவில்லையா? சோதனையான காலகட்டங்களில் எப்படி நாம் நம்முடைய ஈமானை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பெண்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய விஷயங்களிலே பாடம் படிப்பினை கற்றுக்கொள்ள வேண்டும். சகோதரிகளே, அங்கலாய்க்கிறோமே, கணவனை இழந்துட்டாலோ தந்தை இழந்துட்டாலோ மகனை இழந்துட்டாலோ அங்கலாய்க்கிறோமே, பாடம் படிப்பினை பெற வேண்டும் சகோதரிகளே. அதே போன்று ஒரு பொருளாதார சோதனை வந்து விட்டால் போதும், உடனே வட்டிக்கு வாங்குறது. சுப்ஹானல்லாஹ். சுஹைப் அல்-ரூமி, ரோம் நாட்டிலிருந்து வந்த அந்த சஹாபி, மக்காவிலிருந்து தன்னை ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக, வேற ஒன்றையும் பாதுகாக்கல, சொத்து சுகத்தை பாதுகாக்கவோ, இல்ல பேங்க் பேலன்ஸை பாதுகாக்கவோ, இல்ல சேர்த்து வச்சு தங்க கட்டிகளை எடுத்து பத்திரப்படுத்துவதற்கு அவர் போய் புலம்பெயர்ந்து செல்லல. மக்காவுடைய கொடுமை, தாக்குதல், அனாச்சாரம், அட்டுழியம், ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக மக்காவில் இருந்து மதீனா ஹிஜ்ரத் செய்ய முற்படுகிறார். அப்போது குறைஷி குஃபார்கள் எல்லாம் சூழ்ந்து கொள்கிறார்கள். சூழ்ந்து கொள்ளக்கூடிய அந்த நேரத்திலே சுப்ஹானல்லாஹ், மக்கத்து குறைஷி எல்லாம் சொல்றார், சுஹைபே, நீர் எங்கிருந்து வந்தீர்? எம் நாட்டில் நீ புலம்பெயர்ந்து வந்து சம்பாத்தியம் பண்ணது, எங்க கோடிக்கணக்கான சொத்து சுகம் எல்லாத்தையும் சேர்த்து இந்த பூமியில எங்க போனே இருப்போம்? நான் என்னுடைய முஹம்மத், என்னுடைய ஹபீப், என்னுடைய நேசர், அல்லாஹ்வுடைய தூதர் பூமிசுவாசனம் வாழக்கூடிய அந்த எதிரிக்கு நோக்கி பயணப்படுகிறேன் என்று சொன்னார். அப்படி நீங்க செல்ல வேண்டும் என்று சொன்னால் உன் சொத்து சுகத்தை அனைத்தையும் விட்டு செல்ல வேண்டும். ஏன்னா எல்லாம் நீங்க சம்பாதித்தது. ஏன் சுஹைப் அல்-ரூமி ரோம்ல இருந்து வந்தவர் ஈமான் கொள்வதற்காக. சுப்ஹானல்லாஹ். சொன்னார்கள், என்னுடைய சொத்து இங்கெங்க இருக்கு எடுத்துங்க. இதுதான் எனக்கு தடையா? அப்படி எடுத்து, எனக்கு எதுவுமே வேண்டாம், என்னுடைய ஈமான் மட்டும் போதும் என்று சொன்னார்கள். நம்முடைய பாசம் சொன்னா வெறுங்கையாக, ஓட்டாண்டியாக, வெம்போடாக அப்படியே போறார் எதிரிமை நோக்கி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மாராயம் சொன்னார்கள், ரஹிபல் சுஹைப், ரஹிபல் சுஹைப், வெற்றிகரமான வியாபாரத்தை நடத்திவிட்டு வருகிறார் என்று சொன்னார்கள். அழகான வியாபாரத்தை நடத்திவிட்டு வருகிறார் என்று சொன்னார்கள். இன்னைக்கு ஓட்டாண்டியா வர்றாரு, நஷ்டத்தோட வர்றாரு, பஞ்ச பராரையா வர்றாரு. இவரை பார்த்து சொன்னார்கள் ரஹிபல் சுஹைப். ஏன் எல்லாத்தையும் இழந்தார், ஈமானை மட்டும் இழக்கவில்லை. ஆனால் ஒரு பணம் பொருளாதார சோதனை வந்து விட்டார், சொத்து பிரச்சனை வந்து விட்டார், அண்ணனை துண்டு வெட்டி வாழக்கூடிய எத்தனை தம்பிமார்கள், எத்தனை அண்ணன்மார்கள். எங்க வாப்பா பூர்வீக சொத்து, என் வீட்டை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், பாகத்துல 2ஆ போடு. வீட்டினுடைய அளவே 12 அடிடா, போட்ட 6 அடி, குறுக்க மறுக்க கூட படுக்க முடியாது. இல்ல, எனக்கு வேணும் என் சொத்து, விட்டு கொடுறா. அத்தனை சொத்தை இழந்து மதீனாவை நோக்கி வருகிறார்கள். நன்மாராயம் சொன்னார்கள் ஏன் அவர் இழக்காத ஒண்ணே ஒண்ணு, ஈமான் மட்டும். சுப்ஹானல்லாஹ். பொருளாதாரத்துக்கான சோதனை வைத்த போதெல்லாம் சகாபாக்கள் வெற்றி அடைந்தார்கள். நாம் வட்டியை ஹலாலாக்க முயற்சி பண்ணுகிறோம். எந்த அளவுக்கு நம்முடைய ஈமான் மறைக்கணும் தெரியுமா? வாடகையை குறைப்பதற்காக, இல்ல வாடகையை கொடுக்காமல் இருக்கிற துட்டு சேதாரம் ஆயிடக்கூடாதுங்கிறக்காண்டி ஒத்திக்கு முடிக்கிறது. கேவலமா இல்லையா? ஒத்திய வட்டி என்கிறார்கள், கூடாது என்கிறார்கள். நான் இங்கே சட்ட நுணுக்கங்களை பேச வரவில்லை, மார்க்க அறிஞர்கள் கொடுத்த தீர்ப்பை நான் சொல்கிறேன். அப்படிப்பட்ட அந்த ஒத்தியை எந்த அளவுக்கு சொன்னா, ஹலாலாக்குவதற்கு ஹவுஸ் ஓனர் பேசுறான், இப்ப எனக்கு வந்து 3 லட்சம் ரூபாய் ஒத்தி தந்தா நீ இருந்துக்க அப்படின்னு. இல்ல, நாங்க வட்டி ஆயிரும், நீங்க வாடகை வேணா ஒரு 1000 ரூபாய் பேருக்கு வாங்கிக்கோங்க. ஹராமை ஹலாலாக்குவதற்கு ஒப்பந்தம். நான் முதல் சொன்ன கதைக்கு பேர் முத்துமாலை என்று, ஷரியத் ஃபைனான்ஸ் சிஸ்டம். சுப்ஹானல்லாஹ்.
ஒரு வசனம் குர்ஆனில் இறங்குகிறது, லந்தனால் ஹத்தா துன்பிகுல் மிம்மா துஹிப்பூன். அல்லாஹ் சொல்லி காட்டுற 3வது அத்தியாயம் சூரா ஆல இம்ரான் எடுத்து புரட்டி பாருங்க. தங்களுக்கு விருப்பமான பொருள்களில் இருந்து அவர்கள் தானம் தர்மம் செய்யாதவரை நன்மை அடைய முடியாது என்ற அந்த வசனம் உடனே நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடுறாங்க. அபூதர்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம்? நீங்கள் எதை மிகவும் நேசிப்பீர்களோ அதுக்கு தானம் தர்மம் செய்யுங்கள், நன்மை அடைவீர்கள். இதுதான் நான் அடைகிறேன். யா ரசூலல்லாஹ், எனக்கு விருப்பமான ஒரு தோட்டம் ஒன்று உண்டு, பைருகா. எப்படிப்பட்ட தோட்டம் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மனசஞ்சலமோ இல்ல ஏதோ ஒரு யோசனையோ ஒரு ரிலாக்ஸுக்காக மன அமைதிக்காக விரும்பினார்கள் என்று அந்த பைருகா தோட்டத்துல நடுவத்தில் போய் உட்கார்ந்து அந்த ஓடக்கூடிய ஓடையினுடைய தண்ணீரை கொடுத்து அதனோட பேருந்த கனிகளை எடுத்து சாப்பிடுற அப்படி ஒரு மதுரமான தோட்டம். இப்ப இருக்கக்கூடிய மீனம்பாக்கம் ஏர்போர்ட் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 100 ஏர்போர்ட்டுக்கு சமம். அந்த நேரத்துல யார சொல்லலாம், அந்த பைருகா தோட்டத்தை நான் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய பாதையில் நான் கொழுக்கடிக்கிறேன்னு சொன்னாங்க. சொன்னதோடு மட்டும் நிற்கவில்லை, நேர வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வெளியே நின்று தன்னுடைய மனைவி அழைக்கிறாங்க. மனைவி சொன்னாங்க, என்ன என்ன விஷயம் உண்டு? நாங்கள் இந்த அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்திருக்கேன். நம்ம கொண்டாடிட்ட சொன்னா நம்முடைய நிலைமை என்ன இருக்கணும்? அறிவட்டணும், 5-10 போட்டுட்டு வர வேண்டியதானே? இருக்கிற சொத்தை கொடுத்துட்டு வந்திருக்கீங்க, நடு ரோட்டை நிப்பாட்டிட்டியா? கொஞ்சம் அறிவு இருக்குதா? கொஞ்சமா எம்பி நம்ம பொண்டாட்டிகளோட தெருவில் நிற்கணுமே. இப்படியா இஸ்லாம் இருந்துச்சு? இஸ்லாம் சொல்லியது சமநிலை, தராசு, வாஸ்தவம் தான். ஆனால் தியாக சஹாபாக்களுடைய அந்த ஈமானி பெருமதி தான் அங்கே முக்கியத்துவப்படுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். சார் வெளியே வந்தாங்க, சொன்னார்கள் அந்த மனைவி, அருமையான வியாபாரத்தை செஞ்சுட்டு வந்திருக்கீங்க, அருமையான அமளி செஞ்சுட்டு வந்திருக்கீங்க. அப்படியே வெளியே இருந்தாங்க. இதுதான் ஈமானி பெருமதி. சார் அதே போன்று நோய் சோதனை, கொஞ்சம் முன்னாடி வந்துங்க, 4 இடத்துலயே நிற்கிறாங்க. ஒரு நோய், ஒரு காக்காலிப்பு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார். யா ரசூலல்லாஹ், எனக்கு அடிக்கடி காக்காலிப்பு வருகிறது, என்னால் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஏன்னா காக்காலிப்பு வந்துச்சு அப்படின்னு சொன்னா எந்த இடத்துல எப்படி வரும்னு யாராலையும் கணிக்க முடியும். தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க, டக்குன்னு வந்துச்சுன்னா வெந்நியாக இருந்தாலும் சோறாக இருந்தாலும் மேலே ஊற்றிடுவாங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன், ஆற்றுல குளிக்க போகும்போது காக்காளிப்பு வந்து இறந்து மீன் கொத்தி சடலத்தை தூக்கி விடுறதும் கண் கூட நான் பார்த்துருக்கேன். ஏன்னா காக்காளிப்பு வண்டியில் போய்கிட்டு என்ன நடக்குன்னு தெரியாது, அந்த அட்டே அப்படியே சாஞ்சிடுவாங்க. லாரி டயரில் விழுந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த நோய், கொடுமையான நோய் சோதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார சொல்லலாம், நான் காக்காளிப்பு ரொம்ப அவதிப்படுறேன், நீங்க பிரார்த்தனை செய்யுங்க, இந்த நோய் நீங்க. ஏன் நபிகிட்ட வந்து சொல்றாங்க? நபியினுடைய துவாவை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அங்கீகரிக்காமல் விடவே மாட்டான், கபூல் செஞ்சே தீர்வான். நபி சொல்லிட்டான்னு முடிஞ்சு போச்சு, மாற்று கருத்து இல்லை, நோ அப்பீல். அப்படிப்பட்ட அந்த பரக்கத்தான் அந்த துவாவிற்கு வந்து அந்த பெண்மணி நிற்கிறார்கள். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணி எடுத்து சொன்னார்கள், உங்களுக்கு நோய் நீங்க நான் துவா செய்வா, சுவனத்துக்காக துவா செய்வா. நம்மகிட்ட எப்படிங்க அளவுகள் எடுப்போம்? கிரிட்டிக்கலான பிரெயின் டியூமரோ இல்ல ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகிற விஷயமோ இல்ல 2 கிட்னி ஃபெயிலியரான சொன்ன மரண படுக்கையிலோ இல்ல கேன்சர் கொடுமையா தாக்கி மரண படுக்கையில கிடக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு நோய் நிவாரணம் இந்த ஊசியில ரெடியா இருக்கு. எப்படி? இந்த ஊசியில ரெடியா இருக்கு. ஆனா இந்த ஊசி போட்டாலும் பிழைப்பாரு. ஆனா பொருளாதாரத்தை கொண்டு வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அல்லாஹ்வுக்காக அந்த நோயை பொருந்தி கொண்டு அதன் மூலமா பாவ மன்னிப்பு கேட்டுக்கலாம். 2 அம்சங்கள் இருக்குது. எதை நம்ம தேர்ந்தெடுப்போம்? வட்டிக்கு வாங்கினாலும் முதல் அந்த ஊசியை போடுன்னு சொல்லுவோம். கையில பணமே இல்லைனாலும் சரி, எனக்கு அந்த ஊசியில எனக்கு உயிர் வாழணும், சொர்க்கம் அதை பின்னால பாத்துக்கலாம். அல்லாஹ் பொருந்தி கொண்டு அல்லாஹ் இதுக்கு பகரமாக என் பாவங்களை மன்னித்து நாளை மறுமையில சொல்ல, அது பின்னால கண்ணுக்கு பிறகு எனக்கு அந்த கண்ணால பார்க்கலாம், நான் உயிரோட வாழ கண்ணால பார்க்கிறேன். இதான் நம்முடைய ஈமான். ஆனால் அந்த பெண்மணி சொன்னார்கள், யார சொல்லலாம், யார சொல்லலாம், என் நோய் நீங்க துவா செய்ய வேண்டாம், எனக்கு சொர்க்கம் செல்வதற்காக துவா செய்யுங்கள் என்று சொன்னாங்க. இதுதான் ஈமான். சொன்னதோடு மட்டும் நிக்கல, பெண்களே விளங்கிக் கொள்ளுங்கள், உங்களுடைய அழகை அந்நிய ஆடவன் பார்ப்பதற்காக அழகு ஆடை அரைகுறை ஆடை அணிந்து திரிகிறீர்களே, ஹிஜாப் என்ற பெயரிலே, ஹிஜாப் என்ற பெயரிலே எந்த இடத்தில் டிசைன் இருக்கக்கூடாதோ அந்த இடத்தில் டிசைன் வைக்கிறீர்கள், எந்த இடத்தில் இருக்க
இறுக்கமாக தைக்க கூடாதோ அந்த இடத்தில் இறுக்கமாக தைத்து டிசைன் புர்கா, மானத்தை மறைக்கக்கூடிய புர்கா அல்ல. இஸ்லாம் சொல்லக்கூடிய கடமையான அந்த ஹிஜாபை நீங்க அணியவில்லை. அழகுக்காக பேசனுக்காக அணியக்கூடிய புர்காவாதி பெண்மணிகளே, இந்த சம்பவத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். அந்த காக்காலிப்பு பெண்மணி சொல்கிறார்கள், யார சொல்லலாம், எனக்கு ஒரே ஒரு துவா மட்டும் அல்லாஹ்விடத்தை பரம செய்ய சொல்லுங்கள். என்ன, அந்த நோய் எனக்கு ஏற்பட்ட மறுநிமிஷம் நான் காக்காலிப்பு அப்படி வெட்டும் போது என்னோட ஆடைகளை என் மானம் வெளிப்படுகிறது, அது நீங்காமல் இருக்க துவா செய்யுங்கள் என்று சொன்னார். சுப்ஹானல்லாஹ். என்ன ஈமான்! இதுதான் ஈமானுடைய பெருமதி. நான் ஈமான் கொண்டிருக்கிறோம். ஆமினா, ஆயிஷா, மைதி பாத்திமா, நஸ்ரீன் பாத்திமா என்ன பேர்ல சொல்றதுனால இந்த ஆங்கிலத்தை தப்பா நினைச்சுக்காதீங்க, உதாரணத்துக்காக சொல்கிறேன். எப்படி ஆடை அணிந்திருக்கிறார்கள், ஆனால் அங்க அடையாளங்கள் வெளியே தெரிகின்றது. நிறைய பெண்கள் புர்கா பேசனுக்கு கழுத்து வரைக்கும் அணிஞ்சிட்டு தலையை திறந்து விட்டு தலையில ஒரு முளை பூ தொங்குது. இந்த தாடி தொப்பி உள்ளவங்களை பார்த்துட்டு அப்படி எழுத்து. நமக்கு பயந்து என்ன, அல்லாஹ்வுக்கு அல்லவா பயப்பட வேண்டும். பயந்தார்கள் அந்த பெண்மணி. நோய்தான், அதில் விலகினால் அல்லாஹ் கண்டுகொள்ள மாட்டான் தான். இருந்தும் கேட்டார்கள் தன்னுடைய மானம் ஒரு நோயில் கூட விலகக்கூடாது என்பதற்காக. பின்னாலே சஹாபாக்கள் சொல்கிறார்கள், எந்த அளவுக்கு சொல்கிறார்கள், அது வரைக்கும் இருந்த அந்த பாதிப்பு அந்த பெண்மணிக்கு அது பிறகு ஆடை விலகி நாங்கள் பார்த்ததே. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய துஆ. இதுதான் ஈமானிய பெருமதி சகோதரர்களே. நமக்கு என்ன ஈமான் இருக்கிறது? சின்ன சின்ன அற்ப விஷயங்களுக்கு ஈமான் இழந்துகிறோம். ஒரு அந்நிய ஆடவன் அழகாக வந்து விட்டார், அவர் கிறிஸ்தவனோ என்ன பல்லனோ பரவாயில்லையோ எந்த இனத்தை சார்ந்தவனோ இஸ்லாம் அல்லாதவனை பார்த்து அழகில் மயங்கி எனக்கு அவன் தான் வேணும். நம்ம ஆண்கள் ஐயோ பார்க்கக்கூடிய கொடுமையை பார்க்கணும். இது இருக்கு, எல்லாமே இருக்கு, சிவனா இருக்கு, புர்கா போட்டு கூட்டு போறோம். யார் பார்க்க கூடாது? எவ்வளவு கேவலமான விஷயம். ஈமானிய பெருமதி. அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் மனமுடிக்க மனம் கேட்டு வருகிறார்கள் பெண்மணி உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில், நான் உங்களை திருமணம் முடிக்க வேண்டும் சொன்ன வார்த்தை ஈமானிய பெருமதி. அப்ப சட்டமெல்லாம் இறங்கல. என்ன சட்டம்? காவிர்களை மனமுடிப்பதற்கோ மனம் முடிக்கக்கூடிய அந்த தகுந்த சட்டங்களோ யார் யாரெல்லாம் மனமுடிக்க வேண்டும் யார் யாரெல்லாம் மனமுடிக்க கூடாது இந்த சட்டமெல்லாம் அப்போது இறங்கல என்று அந்த வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க. அந்த நேரத்தில் கூட கேட்கக்கூடிய யார்? மதீனாவின் பெரிய கோடீஸ்வரர். பல பேரை தட்டி விட்டுறாங்க, இவரை பல முறை தட்டி கழிச்சிருக்காங்க. கடைசியாக அவர் கொஞ்சம் உம்மு குல்சும் ரலியல்லாஹு அவர்களை கொஞ்சம் உசுப்பேத்துறாங்க. என்னை விட வசதியானவரை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் போல் தெரிகிறது என்று அப்படி சொட்ட சுடும் சொன்னோன்னு சொன்னாங்க. உம்மு குல்சும் ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அபூதர்காவே, இப்போது நான் ஒரு நிபந்தனை விதிக்கிறேன். உங்களை மனமுடிக்க எனக்கு தடையாக இருப்பது நீங்கள் நிராகரிப்பாளர், இணை வைப்பாளர். அதனால் சொல்கிறேன், இப்போது கலிமாவை மகராக்குகிறேன். நீங்கள் கலிமா முடிவதாக இருந்தால் என்னை கையில் கரம் பிடியுங்கள். சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட ஈமானி உறுதி! ஒரு லேச ஒரு கலரை பார்த்துட்டோம்னா ஈமானை இழந்து ஓடுறவங்க. நேற்று வரைக்கும் ஹிஜாப் சுப்ஹானல்லாஹ் சொல்லக்கூடாது. ஒரு மனசாலை படித்த ஒரு ஆலிமா பெண்மணி பேஸ்புக்ல அந்த போட்டோ வருது, தாலி நிறுத்திருக்கும். ஈமானி ஒரு அற்ப சுகத்துக்காக. ஆனால் உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன வார்த்தை கலிமா சொல்லுங்கள், அது மகர் போதும் எனக்கு சொன்னார்கள். பின்னாளில் பெரிய சகாபாக்களாக தியாகிகளாக வரலாற்றில் இடம் பெற்றார்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஈமானுடைய பெருமதியை. ஜும்மாவுடைய நேரம் கருதி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே, வல நபலு அன்னக்கும் ஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸி அல்லாஹ் சொல்லிக்கிறார். அந்த வசனம் தொடர் வசனத்தை கடைசியாக முடிக்கும் போது சொல்லலாம், வ பஸ்ஸிரிஸ் சாபிர், நற்செய்தி சொல்லுங்கள். யாருக்கு? அந்த சோதனைகளில் பொறுமையை மேற்கொண்டு பொருந்திக் கொண்டு இதை விட சிறந்ததை தா யா அல்லாஹ், இது உன்னுடைய சோதனை, ஈமானுக்கு உண்டான சோதனை. அது புயலாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், நோயாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், விளைச்சலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், இல்ல கணவன் மனைவிக்கு உண்டான பிரச்சனை, மாமியார் மருமகளுக்கு உண்டான பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, வாடகை பிரச்சனை, ஸ்கூல் ஃபீஸ் பிரச்சனை, எதுவாக இருக்கட்டும், எல்லாம் உன்னுடைய சோதனை உள்ளது. யா அல்லாஹ், இந்த சோதனை முஸ்லிம்களின் பாதுகாப்பு பொருந்திக் கொண்டு பொறுமையை மேற்கொண்டோம் என்று சொன்னால், எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாத்தோம், எப்படி எதிரிகளிடத்திலிருந்து தௌர் குகையில் ஒளிந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் பாதுகாத்தானோ, எப்படி மிகப்பெரிய ஒரு வெள்ள பிரளயத்திலிருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர் கவுமுகளை பாதுகாத்தானோ,
அதே போல் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க தயார் என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான். எப்போது தவக்கலுன் அலல்லாஹ் ஹுவ மௌலானா, நாம் நம்பிக்கை அவன் மீது தவக்கல் வைத்தோம் என்று சொன்னால் அத்தனை சோதனைகளிலும் அல்லாஹ் பாதுகாப்பு போதுமானவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆகிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரிய நல்லடியார்களே, ஜும்மாவுடைய முதல் அமர்விலே ஈமானுடைய பெருமதி, இந்த ஈமானை அல்லாஹ் கொடுத்ததுக்கு உண்டான நோக்கம் என்ன, இந்த ஈமானை எப்படியெல்லாம் அந்த சகாபி பெண்களும் சகாபாக்களும் பாதுகாத்தார்கள், எந்தெந்த சோதனைகள் எல்லாம் எப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் தங்கள் ஈமானுக்கு தான் முன்னுரிமை கொடுத்தார்கள், உலகத்துக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல என்பது ஜும்மாவுடைய முதல் அமர்விலே பார்க்கிறோம். இந்த இரண்டாவது அமர்விலே நாம் பார்க்கக்கூடிய இன்னொரு விஷயம், ஈமானை தர்பியத் செய்வது, தஸ்கியத் செய்வது, அதாவது நம்மை நாமே ஒரு பரிசுத்தப்படுத்தி பார்ப்பது. உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க இல்லையா, ஹாசிபோ கபல் அன் துஹாசபோ, உன்னை கேள்வி கேட்கப்படும் நீ கேள்வி கேட்க. ஆனால் இன்னைக்கு நம்முடைய சிஸ்டம் எப்படி இருக்கு தெரியுமா, அவன்லாம் என்னைய தொழுக பள்ளிக்கே வரமாட்டான், பேர் தான் பள்ளி தலைவர் செயலாளர் பொருளாளர், பதவியை வாங்கி வச்சுட்டா பள்ளி சுருக்க வர்றதுக்கு அடுத்த ஒரு ஈமான் தான் வசிப்பாங்க. அவர் என்ன ஹாஜியாரு 10 கட்சி போயிட்டு வந்தா வட்டி கொடுத்தா வாங்கிட்டு இருக்காரு, அடுத்தவங்கள உரைச்சு பார்க்கணும். பெண்களா இருந்தா அவள்லாம் ஒரு பொம்பளையா, அவளுக்கு அந்த நகையெல்லாம் எங்கிருந்து எப்படி எந்த வழியில் கிடைச்சுன்னு எனக்கு தெரியும், அவளுக்கு அந்த ஸ்கூட்டி எப்படி கிடைச்சுன்னு தெரியும், அடுத்தவர்கள் ஈமானே உரைச்சி பார்க்கணும். ஆனா ஈமான், நம்முடைய ஈமான் நாம உரைச்சி பார்க்கணும். சஹாபாக்கள் அப்படிதான் உரைச்சி பார்க்கணும். ஹந்தவா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனத்து வீதி நான் முனாஃபிக்காகிவிட்டேன் என்று பிதற்றி கொண்டு வருகிறார். எதிரே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். எப்படிப்பட்ட அபூபக்கர்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மாராயம் சொன்னாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இவருடைய ஈமானை ஒரு தட்டிலும் உலக முஸ்லிம்கள் அனைவருடைய ஈமானை ஒரு தட்டில் வைத்தார். இவருடைய ஈமான் தான் கணத்திற்கும் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய நேசர் அன்பியா என்று சொல்ல இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. என்ன ஹந்தலா, என்ன பிதற்றுகிறீர், என்ன தோழரே, நான் நயஞ்சன் ஆகிவிட்டனோ என்று கருதுகிறேன். ஏன், என்ன காரணம்? நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி போய் உட்கார்ந்து மறுமை, சொர்க்கம், நரகம், கபருடைய வேதனை கேட்கும்போது ஒரு பயம், அச்சம் வருது, அழுது கண்ணீர் வடிக்கிறோம். அவங்கள விட்டு வெளியேறணும், வீட்டுக்கு வரணும், கொண்டாட்டிக்குள்ள சொத்து சுகம் வீடு வாசலை பார்த்தோம்னா கொஞ்சம் அப்படியே உலக வகன் உள்ள நுழைஞ்சிருந்தா, ஆசை உள்ள நுழைஞ்சிருந்தா இல்லையா? இப்போ 2 வேஷம் போடுதமா இல்லையான்னு கேட்டாங்க. நம்ம என்ன சொல்லியிருப்போம், எனக்கெல்லாம் அந்த மாதிரி கிடையாது, நானும் தகஜத்துனா அப்படி போறான், அப்படி வருவேன், ஒரு ஜுசுவை அப்படி 30 ஜுசுவை 30 நாள் முடிஞ்சிடும், எனக்கெல்லாம் மனக்கலாம். இப்படிதான் நம்முடைய அந்த யார்கிட்ட விட்டு கொடுக்க மாட்டோம். ஆனா எப்படிப்பட்ட அபூபக்கர் இல்லையானவங்க, இவருடைய ஈமான் கணத்திற்கு சொன்னாங்க, உடனே பணிவு. எனக்கும் அந்த சிந்தனை தான். நம்மள மாதிரி கெத்து காட்டல, நபியே சொல்லிட்டாங்க, நான் அந்த மாதிரி சொல்லல. உடனே பணிவு, உடனே இறையச்சம், இஹ்லாஸ் சொன்னாங்க. எனக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் சொல்ல போனாங்க, யார சொல்லலாம், எங்களுக்கு நாங்கள் முனாஃபிக் ஆகிவிட்டோம் என்று ஒரு அச்சம் ஏற்படுகிறது. என்ன காரணம்? அல்லாஹ் நபியானவர் சொன்ன அந்த விஷயத்தை அங்கே சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னாங்க, ஈமான் என்பது ஏற்ற இறக்கங்களை கொண்டதுதான். ஒரே போல இருந்துச்சுன்னு வைங்களேன், மலக்குமார்கள் உங்கள்கிட்ட வந்து கை கொடுப்பாங்கன்னு சொல்ல சொன்னாங்க. அப்ப ஈமான் ஏற்றம் இறக்கம் இருக்கும். அந்த நேரத்தில் உரசி பார்க்க உரைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை, சஹாபாக்களுடைய தியாகம். சூரத்து நஹல் 16 அத்தியாயம் 106 வசனம். அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறைசி காப்பீர்களால் கொடுமைப்படுத்தப்பட்ட போது தாய் தந்தை இருவராக ஒட்டகத்தில் வைத்து பிளக்கப்படுகிறார். யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா மர்ம உறுப்புல ஈட்டியது சகிதாக்கப்படுறாங்க. ஒட்டகம் குடிக்கிற தண்ணி தொட்டியில முக்கி எடுக்கிறாங்க. வாப்ப மௌத்து, உம்மா மௌத்து, மகன் தத்தளிக்கிறார், மூச்சு திணறுது. நம்ம என்ன சொல்லியிருப்போம்? ஆமாம், கண்ணு முன்னாடி நடக்கக்கூடிய அந்த சம்பவம். உடனே அந்த மூச்சு திணற நேரத்தில் அந்த குறைசி காவலர்கள் சொன்ன அந்த வார்த்தை, என்னுடைய லாத்து உஸ்தாதான் சிறந்த கடவுள், முகமது கொண்டு வந்த அந்த கொள்கை சரியில்லைன்னு சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிடுறாரு. சொன்னதோட விட்டுட்டு போயிடுறாங்க. மூச்சியாகி விழுந்த அந்த அம்மா ரலியல்லாஹு தட்டு தடுமாறி தாரு அறுக்கம் ரலியல்லாஹு வீட்டுக்கு ஓடோடி வராங்க. விசுவாசத்தை, யா ரசூலல்லாஹ், என்னுடைய ஈமான் எந்த நிலையில இருக்குன்னு சொல்லுங்க, நான் இப்படி ஒரு அநியாயத்தை செய்து விட்டேன்,
இப்படி ஒரு அநியாயத்தை செய்துவிட்டு லாத் உஸ்ஸாதான் சிறந்த கடவுள் என்று சொல்லிவிட்டு என்னுடைய ஈமான் என்ன நிலை என்று சொல்லுங்கள் என்று நபிஸல்லல்லாஹு எந்த தீர்வை உடனே சொல்ல மாட்டாங்க. மௌனம் காக்கிறார்கள், மௌனம் காக்கிறார்கள். அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கிறான். யார் வேண்டுமென்றே அல்லாஹ்வை நிராகரித்து செல்கிறார்களோ அவர்களுக்கு கொடிய வேதனை உண்டு. எவருடைய உள்ளத்தில் ஈமான் நிரம்பி வழிந்த நிலையில் நிர்பந்தத்தின் காரணமாக சில வார்த்தைகளை சொல்லிவிடுவார்களோ அவர்களுடைய அந்த குற்றத்தை அல்லாஹ் பிடிப்பதில்லை என்று சொன்னோன்னே நபிஸல்லல்லாஹு அந்த சஹாபிக்கு நன்மாராயம் சொன்னாங்க. தோழரே, அவர்கள் நிர்பந்திக்கும் போது உங்களுடைய உள்ளம் எப்படி இருந்தது என்று கேட்டார்கள். யார சொல்லலாம், ஈமானால் நிரம்பி வழிந்தது என்று சொன்னார்கள். மீண்டும் உங்களுக்கு அனுமதி தருகிறேன், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் சொல்லிக் கொள்ளுங்கள் என்று அனுமதி கொடுக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களை, ஏன் இந்த சம்பவத்தை சொல்கிறேன்? கொடுமையான காலகட்டத்தில் கூட சஹாபாக்கள் தன்னுடைய ஈமானை உரசி பார்த்த, தங்களுடைய ஈமானை அடுத்தவருடைய விஷயத்தை உரசிப்பாங்க. அப்ப நம்ம நித்தம் நைட்டு படுக்கும்போது யோசனை பண்ணுங்க, நம்முடைய ஈமானுடைய முதல் அம்சமாக இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வுக்கு இணையாக எதையும் வைக்கிறோமா? அவன் சொன்ன கட்டளைக்கு வட்டி, வரசலவு, மது, சூது, மங்கை ஏதாவது ஒரு மாற்றம் செய்கிறோமா? தொழுகையை விடுறோமா? நோம்பை நிராகரித்து இருக்கிறோமா? அந்நிய பெண்களோட ஆபாசமாக ஏதோ நடத்தாடுறோமா? ஆபாச வளர்தல்கள் செய்கிறோமா என்று உரசி பாருங்க. ஏன்னா ஈமானை இறந்துட்டோம் வைங்களேன், அடுத்தது மீட்டு எடுக்க முடியாது. இந்த ஈமான் நமக்கு கிடைச்சது பெரிய பாக்கியம் சகோதரர்களே. எந்த அளவு தெரியுமா? இப்ராஹிமுடைய தந்தை, இப்ராஹிம் நண்பன் என்று சொன்னான். அந்த நண்பனுடைய தந்தைக்கு கிடைக்காத ஈமான். லூத் அலைஹிஸ்ஸலாம் நபி, அவங்களுக்கு மனைவிக்கு கிடைக்காத ஈமான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நபி, அவர்கள் மகனுக்கு கிடைக்காத ஈமான் அல்லாஹ் நமக்கு லேசா கொண்டு வந்து தந்திருக்கான. அபூதாலிப் அவங்க மரண படுக்கையில கிடக்கும் போது நபிஸல்லல்லாஹு மரண படுக்கையில கிடக்கக்கூடிய அந்த சிறிய தந்தைகிட்ட கெஞ்சுறாங்க, கதறாங்க, பாப்பா நீங்க கலிமா சொல்லிடுங்க பாப்பா. ஈமான் கிடைக்கலையே. 28 அத்தியாயம் 56 வசனம் அல்ல வசனத்தை இருக்கிறார். நபியே, நீங்கள் விரும்பியவர்களுக்கெல்லாம் ஈமானை கொடுத்து விட முடியாது, நான் நேர்வழி செலுத்தினான். அப்படி நபியுடைய சிறிய தந்தைக்கு கிடைக்காத அந்த ஈமான் நமக்கு கிடைச்சிருக்கேங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு இழந்துடுறோங்க. அல்லாஹ்வுக்கு இந்த ஜும்மால இருந்து தௌபா வெச்சுக்கிறோம். அல்லாஹ் ஈமானில் ஏதோ பலகீனப்பட்டவர்கள் நாங்கள், எங்க ஈமானை பலப்படுத்தித்தார். யா முகல்லிபல் குலூப் தப்பிக் கல்பி அலா தீனி, இந்த தீனில நிலைத்திருக்கக்கூடிய ஈமானை, உள்ளத்தை. யா முஸர்ரிபல் குலூப் சர்ரிபல் குலூபனா அலா தாஅத்தி, யா அல்லாஹ் இந்த உள்ளம் உனக்கு கட்டுப்பட்ட உள்ளமாக, உலக விஷயங்களில் நஃப்ஸுக்கு கட்டுப்பட்ட உள்ளமாக மாத்திராதே என்று துஆ செய்யுங்கள். அல்லாஹ் நம்முடைய ஈமானை பேணி பாதுகாத்து உண்மை மூமின் முஸ்லிம்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரப்பல் ஆலமீன் சொன்ன எனக்கு கேட்ட உங்களுக்கு பதில் செய்தல் முடிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.